சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல தயிர் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது குங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட சிப்ஸோட எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 2 கப் ரவை எடுத்துக்கலாம். நீங்க வந்து கிளாஸ் இருந்துன்னா, சின்ன கிளாஸில 2 கப் எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து நெய்யில கூட ரோஸ்ட் பண்ணலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது, நீங்க வந்து பிளைனா ரோஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு மணம் வரும் உங்களுக்கு. நம்ம ரவா கேசரிக்கு பண்ணுற மாதிரியே தான். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கட்டி வராது. நம்ம தயிர்ல போட்டு, தண்ணீல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது, அத தனியா எடுத்து வச்சுட்டு, பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நீங்க வந்து நிலக்கடலை, முந்திரி எது வேணாலும் போடலாம். நல்லாயிருக்கும். ஈவன் திராட்சை எல்லாம் கூட போடலாம். இப்போ பச்சை மிளகாய் 4, கறிவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் போடலாம். ஸோ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த உப்புமாக்கு காரம் அப்படிங்கிறது இந்த மிளகாயிலேருந்து தான் வரும். இப்போ இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸ், பெருங்காயம். நீங்கள் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் போடலாம். எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். நல்லாவே இருக்கும். பச்சை பட்டாணியும் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது ரோஸ்ட் ஆகிருக்கிற டைமில் நம்ம 2 கப் தயிர் எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரணும். ஸோ அப்போ தான் வந்து கொதிக்கும்போது திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட 5 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ மொத்தமாக 2 கப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கப் தண்ணி தேவைப்படும். நீங்கள் வந்து தண்ணி, தயிர் எதை மிக்ஸ் பண்ணாலுமே. ஸோ மொத்தமாக தயிரோடு சேர்த்து 7 கப். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுலேயே உப்பு போட்டிங்க அப்படின்னா உப்புமாக்கு நல்லது. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போடுறது வெஜிடபிள்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ரெண்டையுமே பார்த்துக்கணும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போது சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோரை ஊற்றுங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை லைட்டாக கொதிக்க விடணும். ஸோ கொதித்து வரும்போது அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டீங்க அப்படின்னா திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிட வேணாம். ஸோ மீடியம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உப்பெல்லாம் பார்த்துட்டு அது கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரவையை போடும்போதே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு கட்டியே வராது. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ணலாம் கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மூடி வைக்கணும். இல்லை அப்படின்னா இது ரொம்ப கெட்டியாயிடும். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். ஸோ அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அதுவும் நீங்கள் வெயில் காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிப்ஸு, ஊறுகாய் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதாவது அசிடிட்டி இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 19 இயர்ஸாக 8000 ரெசிபீஸ் இருக்குது.